அனைவருக்கும் வணக்கம். 3 நாளாக சரவணா ஸ்டோர் லிங்க் ஒன்று போயிட்டுருக்குங்க. சரவணா ஸ்டோர் பாருங்கள். சரவணா ஸ்டோர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த ஸ்டோரை தெரியுமா? ஆம், இல்லை. பூர்த்தி பண்ணுங்கள். உங்களோட வயசு என்ன? அடுத்தது உங்கள் சரவணா ஸ்டோர் பற்றி உங்களுடைய கருத்து. நீங்கள் ஆணா பெண்ணா அப்படிலாம் போட்டு வந்திருக்கு. இது என்ன, நீங்கள் கரெக்டாக பதிலளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 50,000 மதிப்பு உள்ள பொருட்கள் கிடைக்கும். இந்த பட்டியை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு 20 செகண்ட் கொடுத்து அதை டச் பண்ணிவிட்டு அந்த லிங்க் நான் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை 20 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 5 குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு டைமிங் கொடுத்துட்றாங்க. நம்ம கரெக்டாக அந்த 20 பேருக்கு பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த பொசிஷன் போகுது. போனதுக்கப்புறம் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க 35,000 அப்படின்னு வந்துச்சு. அடுத்தது நீங்கள் இந்த அடுத்த ஸ்டேஜ் நான் போகிறதுக்கு ஒரு லிங்க் வந்துச்சு. அதை நான் டச் பண்ணும்போது அக்கௌண்ட்டு ஃபோன்பேக்குள்ளார போய் ஆட்டோ பேமெண்ட்டு காமிச்சிச்சு. 2 ரூபா பே பண்ண வந்துச்சு. நான் 2 ரூபா தானேன்னு பே பண்ணேன். ஆனால் என்னாச்சு அப்படின்னா என்னோட 400 ரூபா போயிடுச்சு. 400 ரூபா லாக் ஆகிடுச்சுங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நிறுவனத்துக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னான்னு தெரியல. சரவணா ஸ்டோர் நிறுவனம் இதை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதை இல்லாமல் காவல்துறையும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எல்லாரும் ஏமாற விடாமல். இது ஏன் இந்த லிங்க்கை நான் டச் பண்ணேன்? மேக்ஸிமம் நான் எதையும் டச் பண்ண மாட்டேன். நான் லாஸ்ட் வீக் நான் போனேன். அப்போ மெம்பர்ஷிப் கார்டு நம்பர் கொடுத்துட்டு வந்ததுனால இதை நான் டச் பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் டச் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். அடுத்தது இதில் கவர்மெண்ட்டோட அனுமதியோடு தான் இது போடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் மெசேஜ் அடுத்தடுத்த ஸ்டேஜில் காமிச்சிச்சு. இதையெல்லாம் நம்பி தான் தொட்டுட்டோம். யாரும் இந்த மாதிரி நம்பி தொட்டுறாதீங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை இருக்கணும். எல்லாருக்கும் ஆசைகள் அதிகம். அடுத்தவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஆசைகளை தூண்டணும் அப்படின்றது தான். கடைசியில் என்னாச்சுன்னா ஒரு கேம் லிங்க் அது லோடாகி என்னை கேம் விளையாட வச்சுட்டாங்கங்க. அதுதாங்க என்னால் தாங்கிக்க முடியாத ஒன்று. யாரும் ஏமாறாதீங்க. காவல்துறையும் சரவணா நிறுவனமும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவும்.